ஆசிய கப் தொடர் இந்தியா பாகிஸ்தான் மோதினாங்க இல்லையா, அந்த போட்டி மிகப்பெரிய சர்ச்சை வெடித்திருக்கு என்றே சொல்லலாங்க. அது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம். அந்த நிகழ்வு என்ன, மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. அன்பு கிரிக்கெட் ரசிகர்களே வணக்கம். ஆசிய கோப்பை என்றாலே அது வெறும் கிரிக்கெட் தொடர் அல்ல, அது இரு தேசங்களின் உணர்வு, ஒரு பெரும் யுத்தம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், உலகமே உற்று நோக்கும் ஒரு பெரும் போர். துபாய் மைதானம், ஆர்ப்பரிக்கும் ரசிகர்கள், காற்றில் ஒலிக்கும் கோஷங்கள். இந்த பரபரப்பான சூழலில் களமிறங்கினர். டாஸ் வென்ற பாகிஸ்தான் பவுலிங் தேர்வு செய்ய முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது பாகிஸ்தான். பாகிஸ்தானின் முதல் இன்னிங்ஸ் பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம். போட்டியின் முதல் ஓவரிலேயே மின்னல் வேகத்தில் அதிர்ச்சி கொடுத்தார் நமது ஹர்திக் பாண்டியா. ஹசன் நவாஸை டக் அவுட் செய்து இந்தியாவின் வெற்றி கணக்கை தொடங்க, அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் அடுத்த ஓவரிலேயே இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரித் பும்ரா தனது யார்கர் அஸ்திரத்தால் சாயும் ஆயுஷை பவுலியனுக்கு அனுப்பி வைக்க மொத்த பாகிஸ்தான் அணியும் ஒரு கணம் உறைந்து போனது. வெறும் 6 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் தத்தளிக்க, அவர்களை மீட்க வந்த பஹார் ஜமானை தனது சுழல் மாயால் ஜாலத்தால் வெளியேற்றினார் அக்சர் பட்டேல். அவர் விக்கெட்டை கொடுத்த அதே தருணத்தில் ஆட்டத்தின் ஹீரோவாக உருவெடுத்தார். அந்த இளம் சுழற்பந்து வீச்சாளர் நமது குல்தீப் யாதவ். அவர் பந்து வீச தொடங்கிய பிறகு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் பேட்டரி தீர்ந்த பொம்மை போல ஆடினர். ஒரு ஷாட் கூட சரியாக ஆட முடியல. முகமது ஹாரிஸ், பஹீம் அஸ்ரப் என அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை ஒரே ஓவரில் எடுத்து பாகிஸ்தானை கதறவிட்டார். அவர் வீசிய அந்த சைனமேன் சூழலில் சிக்கிய பர்கான் ஒரு கட்டத்தில் நிலைத்து நின்று ரன் சேர்த்தவர். வேற வழியின்றி தனது விக்கெட்டை பறிகொடுக்க, குல்தீப்பின் சுழல் சூறாவளியில் சிக்கி பாகிஸ்தான் அணி பேட்டிங்கில் நிலை குலைந்து போனது. கடைசி நேரத்தில் ஷஹீன் அஃப்ரிடி மற்றும் ஹர்திக் பாண்டியாவின் ஓவரில் ஒரு சில சிக்சர்கள் அடித்து அணியின் ஸ்கோரை 127 ரன்களுக்கு உயர்த்த, ஆனால் அது இந்திய பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கத்தை குறைத்து விடவில்லை. பும்ரா, ஹர்திக், அக்சர், குல்தீப் என எல்லோரும் சேர்ந்து போட்டியை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டனர். இந்தியாவின் சேசிங் இளம் புயல்களின் ஆதிக்கம். 128 ரன்கள் என்பது ஒரு சிறிய இலக்காக இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளில் அழுத்தம் அதிகம் இருக்கும். களம் இறங்கியது நமது இளம் ஓப்பனிங் ஜோடி அபிஷேக் சர்மா மற்றும் சுபன் கில் தனது கிளாசிக் ஷாட்டுகளால் ஒரு பவுண்டரி எடுத்து அதிரடியை தொடங்க, ஆனால் எதிர்பாராத விதமாக ஒருவர் விக்கெட்டை இழந்தவுடன் இந்திய ரசிகர்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் களமிறங்கிய 2 இளம் புயல்கள், ஒருபுறம் சூரியகுமார் யாதவ் மற்றும் அவருக்கு துணையாக நின்ற திலக் வர்மா, இருவரும் ஆட்டத்தின் போக்கையே மாற்ற சூரியகுமார் யாதவ் ஆடிய அந்த ஆட்டம் ஒரு கவிதை போல இருந்தது. பந்து வீச்சாளர்களின் பந்துகளை அலட்சியமாக தட்டி ஸ்வீப் ஷாட் மூலம் 2 பவுண்டரிகளை அடிக்க, அவர் அடித்த ஒரு சிக்ஸர் மறக்க முடியாத மிட் விக்கெட் திசையில் பந்தை லாவகமாக தூக்கி அடித்து அவர் அடித்த அந்த இன்சைடு அவுட் சிக்ஸ் ஸ்டேடியத்தில் இருந்த அத்தனை ரசிகர்களையுமே கூஸ் பம்பாக ஆக்கியது. அது வெறும் ஷாட் அல்ல, அது ஒரு கலை. அதுபோல திலக் வர்மா பொறுப்புடன் ஆடி தனது முதிர்ச்சியான ஆட்டத்தின் மூலம் சூரியகுமாருக்கு பக்கபலமாக நின்றார். சிங்கிள்களை ஓடி பவுண்டரிகளை எடுத்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் விளையாட சூரியகுமார் 40 ரன்களுக்கு மேல் எடுத்தார். திலக் வர்மா 31 ரன்கள் எடுக்க, இருவரும் இணைந்து அமைத்த இந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது. வெற்றியின் உச்சம், ஒரே தேசத்தின் கொண்டாட்டம். கடைசி ஓவர் வரை காத்திராமல் இந்திய அணி 15.5 ஓவர்களிலேயே அந்த இலக்கை எட்டி வெற்றியை பெற்றது. குல்தீப் யாதவ் தனது மாயாஜால ஓவர் ஸ்பெல்லால் ஆட்டநாயகன் விருது வென்றார். இந்த வெற்றி ஒரு வெற்றி அல்ல, இது இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு பெரும் உத்வேகத்தை கொடுத்துள்ளது. பந்து வீச்சாளர்களும் பேட்ஸ்மேன்களும் ஒருங்கிணைந்து போராடி பெற்ற இந்த வெற்றி ஆசிய கோப் தொடரில் இந்தியா ஒரு வலுவான அணி என்பதை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. மைதானத்தில் கூடியிருந்த இந்திய ரசிகர்களின் ஆரவாரம், அவர்களின் கண்களில் தெரிந்த பெருமிதமும் இந்த வெற்றி எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்தியது என்றே சொல்லலாம். காரணம், சமீபத்தில் இந்தியர்களை பஹல்காம்ல 41 இந்தியர்களை கொண்டாங்க. அதற்கு ஒரு தக்க பதிலடியா டீம் இந்தியா இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இது வெறும் ஆட்டம் அல்ல, இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த அத்தியாயம். மேலும் அதாவது சூப்பர் ஓவருக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்த மேட்ச் முடிந்த பிறகு பாகிஸ்தான் வீரர்கள் பேசிய கருத்தை பார்க்கலாம். முன்னாள் வீரர்கள் வாசிம் அக்ரம், அஃப்ரிடி, ஷோயிப் அக்தர் அவங்க பேசிய கருத்துக்களை பார்க்கலாம். ஷோயிப் அக்தர் தனது யூடியூப் சேனலில் பாகிஸ்தான் வீரர்கள் இந்த ஆட்டத்தை கண்ட பிறகு
எப்படி தங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்க முடியும்? ஒரு போராட்டம் கூட இல்லாமல் இவ்வளவு எளிதாக எப்படி ஒரு அணியால் சரணடைய முடியும் என்று ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி பாசிம் அக்ரம் போன்ற ஜாம்பவான்கள் நமது அணியிடம் ஒரு திட்டமிட்ட ஆட்டம் என்பதே இல்லை. இந்திய அணி நம்மை பந்துவீச்சிலும் பேட்டிங்கிலும் ஒட்டுமொத்தமாக ஆதிக்கம் செலுத்தியது. நமது வீரர்கள் உடல் மொழியே தோல்வியை ஒப்புக்கொண்டது போல இருந்தது என்று வேதனைப்பட்டிருக்காரு. சாஹித் அஃப்ரிடி தனது பேட்டியில் நம் வீரர்களிடம் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியே இல்லை, ஒவ்வொரு பந்திலும் ஒவ்வொரு ரன்னிலும் இந்திய வீரர்கள் காட்டிய போராட்ட குணம் நம்மிடம் இல்லை என்று கடுமையாக சாடியுள்ளார். பாகிஸ்தான் அணியை வறுத்தெடுத்த அதே நேரத்தில் அவர்கள் இந்திய அணியை மனதாரவும் பாராட்ட தவறவில்லை. இந்திய அணியின் அபாரமான பந்துவீச்சு, குறிப்பாக குல்தீப் யாதவின் சுழல் தாக்குதலை அவர்கள் வியந்து பாராட்டியிருக்காங்க. குல்தீப்பின் மாயாஜால பந்துவீச்சில் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் எப்படி திணறினாங்க என்பதை அவர்கள் விரிவாக பேசியிருக்காங்க. இந்திய பேட்ஸ்மேன்களின் நிதானம், குறிப்பாக சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா ஆகியோர் ஆடிய விதத்தை மிகவும் மெச்சினர். சூரியகுமார் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் இலக்கை எளிதாக எட்டியது பாகிஸ்தான் அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கு என்று பேசியிருக்காருங்க. இந்திய அணி பந்துவீச்சு, பேட்டிங், ஃபீல்டிங் என அனைத்து துறைகளிலும் நம்மை விட பல மடங்கு சிறப்பாக இருந்தது என்று ஒட்டுமொத்தமாக இந்திய அணியின் திறமையை வெளிப்படையாக பேசியிருக்காங்க. கை கொடுக்காத விவாதம். போட்டி முடிந்த பிறகு இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கல. அதற்கு காரணம் மேலிடத்துல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பகல்காம் தாக்குதல்ல இந்தியர்கள் கொண்டாங்க இல்லையா, அதன் வெறுப்பை காமிக்கிறதுக்காக தான் இனிமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி விடக்கூடாது, அதனாலதான் கை பண்ணாம இந்திய வீரர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. இதை பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சாதான் இவனுங்க மக்களை கொல்லாம, அதாவது கிரிக்கெட்லையும் நாட்டு வளர்ச்சிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்றும் வெளிப்படையா அக்தர் அஃப்ரிடி, வாசிம் அக்ரம் பேசியிருக்கிறது. இந்தியாவுக்கே இது ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தாங்க சொல்லணும். இவங்க சொன்ன பதிவு கரெக்ட் தானா? 8வது முறையாக ஆசிய ட்ரோஃபியை இந்த வருடம் டீம் இந்தியா வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை பகிருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.